வெற்றி? நமக்கு எது வெற்றிங்கிறத பார்க்காத வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், ஏன் ஒரு செயலை செய்யறோம், எவ்வளவு சம்பாதிக்கணுங்கிறதே நமக்கு தெரியாம போயிட்டு இருக்கேன். இதே மாதிரிதான் எனக்கு என் வெற்றியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்னால சாதிக்க முடியல. என் வெற்றியை எதை நோக்கி வச்சேன், வெற்றிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் வெற்றிக்கு ஒரு அளவு கிடையாது, வெற்றி இதுதான் அப்படின்னு தீர்மானிக்க முடியாது. அது என்னுடைய தேவையை பொறுத்து என்னுடைய வெற்றி அமையும். எனக்கு கனவு இருக்குது, அந்த கனவுக்கான தேவைதான் என்னுடைய வெற்றியா இருக்கலாம், அல்லது ஒரு கடமை இருக்குது, கடமைக்கான தேவைதான் என்னுடைய வெற்றியா இருக்கலாம், அல்லது எனக்கு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை தீர்க்கணுங்கிறது கூட என்னுடைய வெற்றியா இருக்கலாம். அப்படி நம்ம வெற்றியை தீர்மானிக்காத வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம என்ன செய்யணும், அதை எப்படி பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் வராதுங்க. உங்க வெற்றியை தீர்மானிக்கணும்னா, நீங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை, இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை நம்ம பெற்றோர்களை பார்த்து, பெற்றோர்களுக்கு வந்த மனப்பாங்கு, ரெண்டாவது நம்ம சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட், நம்ம கூட பழகுறவங்க, நம்ம யாரு கூட டெய்லி அன்றாடம் நம்ம இன்டராக்டிவ் பண்ணிட்டு இருக்கிறோமோ அவங்க கிட்ட இருந்து வந்த சிந்தனை, அதுதாங்க நம்ம கிட்ட இருக்குது. அதுக்கு பிறகு படிச்சது, கேட்டது, செஞ்சது, இதுல இருந்து வந்த அனுபவம் தான் நம்ம கையில இருக்குது, நம்ம மனசுல இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம வெற்றியை இதுதான் வெற்றின்னு தீர்மானிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் உங்க லைஃப் மாறணும்னா நான் 2 விஷயம் சொல்றேன், இது ரொம்ப முக்கியம். எல்லாரும் இந்த இடத்துலதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கிற இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற அனுபவத்தை விட்டு வெளியே வாங்க. எப்படி சார், எப்படி வெளியே வர்றது? அதுதாங்க பிரச்சனை. எப்படி வெளியே வர்றது? ஃபர்ஸ்ட் உங்க சர்க்கிள், உங்க எண்ணம், வெளியில நடக்கிற என்விரான்மெண்ட், வெளியில இருக்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நமக்கு சம்பந்தம் இல்ல நினைக்காதீங்க. ஒரு பணக்காரன் வாழ்ற வாழ்க்கையை ரசிங்க, போய் தேடி பாருங்க. எப்படி ஒவ்வொரு நபரும் அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்க ஃபேமிலியுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க அங்கிறத நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருக்கணும், அதை போய் சந்திக்கணும். சினிமா பார்த்தா நம்ம ரசிக்கிறோம்ல, ஒரு ஹீரோவை பார்த்தா அவன் ஹீரோடைய வாழ்க்கை ஜீரோல இருந்து மாறுச்சுன்னா அது நமக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு தாக்கம் கொடுக்குது இல்லைங்க. அதுதாங்க, அந்த தாக்கம் தான் உங்ககிட்ட வேணும்னு நினைக்கிறேன். நாம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், நான் காலையில வேலைக்கு போனேன், இல்ல நான் ஒரு செயலை செஞ்சேன், அப்படியே வந்தேன், அப்படியே என் குடும்பத்தை பார்த்தேன், இல்ல இப்படியே ஒரு ஷெட்யூல், அதை விட்டு வெளியே வாங்க. நாலேஜை எடுத்துக்கிறதுக்கு புக்ஸ் இருக்குது, நாலேஜ் எடுத்துக்கிற நீங்க எவ்வளவு வீடியோஸ் இருக்குது. உங்களுடைய நேரத்துல வெளியில இருக்கிற உலகத்தை பார்க்கறதுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி பழகுங்க கண்டிப்பா. 2வது விஷயம், உங்க வெற்றிக்கு, உங்க தேவைக்காக நீங்க அதை செய்யறதுக்கான முயற்சி. இப்ப நம்ம முடிவு பண்ணிட்டோம், எனக்கு இந்த மாதம் வர்ற வருமானம் எனக்கு பத்தல, என் குழந்தைகளை படிக்க வைக்க முடியல, என்னுடைய பிரச்சனை, நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன், கடனை அடைக்க முடியல அப்படின்னா, அந்த தேவை இருக்குதுன்னா அதை மாத்துறதுக்கு அடுத்த சோர்ஸ் என்ன? இன்னைக்கு எல்லாத்தையும் மாத்துறதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்குது, உழைப்பு. இந்த உழைப்ப நம்ம எந்த இடத்துல கொடுக்குறோம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு யாருமே உழைக்காம இருக்கிறது இல்லை, எல்லாரும் உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளவு மணி நேரங்களை நம்ம செலவிடுறோம். ஆனா அதுல இருந்து வர்றதை விட உங்க வெற்றி, உங்க சக்சஸ் நீங்க தீர்மானத்துல இருந்து உங்களுக்கு தேவையை உணர்ந்து வருது பாத்தீங்களா, அதை பார்க்கறதுக்கு நீங்க மக்களோட பழகுங்க, மக்களோட பழகி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல யாரெல்லாம் மக்களை நிறைய தன்னோட டிராவல் பண்ண வைக்கிறாங்களோ, தன்னோட ஒரு வியாபாரத்திலயோ அல்லது வேற ஒரு விஷயத்திலயோ மக்களோட யாரு அதிகமா இருக்கிறாங்களோ அவங்க தாங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப மக்களோட பழகுறதுக்கான வாய்ப்பு அதிகப்படுத்துங்க. 2வது, உங்க வளர்ச்சிக்காக நாலேஜ் புக்கு படிங்க, நல்ல மக்கள்கிட்ட இருந்து நாலேஜ் எடுத்துக்கோங்க. நாலேஜ் எடுக்கிறத நிறுத்தாதீங்க, ரொம்ப முக்கியம். இதுதான் எனக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு. வாங்க நம்ம ஒவ்வொன்றையும் அதை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு போவோம். உங்க கனவை தேடுறது, அதை தேடுங்க. அதை தேடுறது இன்னைக்கு இருக்கிற உங்க மனப்பாங்க வச்சு தேடாதீங்க, ஒவ்வொரு இடத்துலையும் வெளியே வந்து தேடுங்க. உங்களை இன்டராக்டிவ் பண்ணும், ஆர்வப்படுத்தும். இதே மாதிரி நான் இருக்கணும் எங்க தோணுதோ அந்த வாழ்க்கையை நோக்கி பயணிங்க. பார்ப்போம்.